ஸ்ரீ குருப்யோ நமஹா. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதவர்களுக்கு கொடுத்து அதனால் உண்டாகக்கூடிய புகழோடு வாழக்கூடியது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை தான் எல்லா சாஸ்திரங்களும் சொல்லின்னு இருக்கு. பிருஹதாரண்ய உபனிஷத் அப்படிங்கிற ஒரு உபனிஷத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். சிருஷ்டி பிராரம்பத்தில் ஒரு சமயம் தேவர்கள் பிரஜாபதி கிட்ட போய் எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ பிரஜாபதி த அப்படிங்கிற வார்த்தையை உச்சாரணம் பண்ணினார். புரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னாவா. என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது தாமியதா அப்படின்னு சொல்கிறதா சொன்னான். தாமியதா அப்படின்னாக்கா தமஹா அப்படின்னு அர்த்தம். தமஹான்னு சொன்னாக்கா செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும்னு அர்த்தம். ஸ்வய அடக்கம், புலனடக்கம். அப்போ ஓகே நீங்கள் புரிஞ்சுன்ட்டீங்க போகலாம்னு சொன்னான். அடுத்தது மனுஷியர்கள் போயிட்டு பிரஜாபதி கிட்ட போய் எங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு கேட்டா. அப்போ பிரஜாபதி த அப்படின்னு சொன்னார். புரிஞ்சுதுன்னு சொன்னான். என்ன புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு கேட்டாக்க தத்த அப்படிங்கிற வார்த்தையை சொன்னான். தத்த அப்படின்னு சொன்னாக்க தானம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ மனுஷாளுக்கு தானம் பண்ணுறது தான் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறதா பிரஜாபதி சொல்லி புரிஞ்சுன்ட்டிங்கோ நீங்கள் போகலாம்னு சொல்லி அனுப்பினார். அடுத்தது அசுரர்கள் வந்தா. அவளும் உபதேசம் கேட்கும்போது த அப்படிங்கிற சொல்லும்பொழுது அவள் புரிஞ்சுதுன்னு சொல்கிறச்சே என்ன புரிஞ்சுட்டிங்கன்னு கேட்கும்போது தயத்வம் அப்படின்னு சொல்லி சொன்னான். தயத்வம்னா என்னன்னு கேட்டாக்க எல்லார்கிட்டேயும் தயையோடு இருக்கணும், இரக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு இடி இடிச்சுது. த த த அப்படின்னு இடி இடிச்சுது. என்னன்னா சுய கட்டுப்பாடு, தயையோடு, தானம் பண்ணக்கூடிய புத்தியோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இடியினுடைய அர்த்தமாக விளக்கப்பட்டிருது. ஸோ இதே விஷயத்தை டிஎஸ் எலியட் அப்படிங்கிறவர் இங்கிலீஷ் போயட் 1920s தன்னுடைய தி வேஸ்ட் லேண்ட் அப்படிங்கிற ஒரு போயத்தில் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்கார். 5 டிவிஷனாக இருக்கக்கூடிய அந்த போயத்தில் 5வது டிவிஷனில் ஒரு பிரச்சனைக்கு கன்க்ளூஷன் மாதிரி இந்த பிருஹதாரண்ய உபனிஷத் வாக்கியத்தை கொடுத்துருக்கார். 4 டிவிஷன்ஸ்லேயுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் லிட்ரேச்சர்னுடைய கொட்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தப்ப அதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் அழகாக கங்கா நதி கரையில் இருக்கிற மாதிரியும் அப்போ தான்னு இடிக்கிற மாதிரியும் அந்த இடியினுடைய சப்தத்தினுடைய அர்த்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் ரொம்ப அழகாக சொல்லி தத்த அப்படின்னு சொன்னால் எதை நம்ம தானமாக கொடுத்தோம், எது தாமியத்தான்னு சொன்னாக்க எதை நம்ம எந்த சுய அடக்கத்தை நம்ம கடைபிடிச்சோம், எந்த இதில் தயையோடு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க்கு போட்டு நம்மளுக்கெல்லாம் ஒரு அறிவு கண்ணை திறக்கிற மாதிரி அந்த போயத்தை ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ் போயட்டை கூட வசீகரம் பண்ணுற மாதிரியான நம்மளுடைய உபனிஷத் வாக்கியங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய ட்ரெஷராக இருந்துட்டுருக்கு. இப்போது தானத்தை பற்றி பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் 20வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறது. தாத்தவ்யம் இது எத்தானம் தீயத்தே அனுபகாரினே தேசே காலே ச பாத்திரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பிக்சர் கொடுத்துருக்கு. தாத்தவ்யம் இது கொடுக்கறது என்னுடைய கடமை அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்கணும். பிரதி உபகாரம் எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் தேசே காலேச்ச பாத்திரேச்ச அது யாருக்கு தேவைப்படுறதோ அது தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். அது தேவைப்படாதவங்களுக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னால் அதை வாங்கி அவங்க ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க இல்லை தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொன்னாக்கா அது வந்து நம்மளுக்கு ரிவர்ஸாக கூட ஆகிடும் சில சமயங்களில் அதனுடைய எஃபெக்ட்டு. அதனால் யாருக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்து கொடுக்கணும். தகுந்த இடம், சரியான நேரம் இதெல்லாமும் பார்த்து கொடுக்க வேண்டியது அவசியம்னு சொல்கிறார். அதுதான் சாத்விகம்னு சொல்கிறார்.
அடுத்தது எத்து பிரத்யுபகாரார்த்தம் பலம் உத்திஷ்ய வா புனகா. இப்போ இன்னைக்கு இவங்களுக்கு தானம் பண்ணினா நாளைக்கு நம்மளுக்கு அவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து பண்ணக்கூடிய தானம் வந்து ராஜச தானம்னு சொல்கிறார். அடுத்தது அதேஷ காலே எத் தானம் அபாத்திரேபியச்ச தீயத்தே. அதாவது யாருக்கு தகுதி இல்லையோ அவங்கக்கிட்ட தகுதி இல்லாத இடத்துல தகுதி இல்லாத நேரத்தில் கொடுக்கக்கூடிய தானம் வந்து தாமசம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தானம் பண்ணுறதுலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இத்தனை விஷயங்களை நம்ம ஆலோசிக்கணும் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். ஸோ இந்த சாத்விக தானங்கிறத நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரியான தானம் பண்ணி இப்போ பிரயோஜனம் உள்ளதாக ஆக்கிக்கலாம். அடுத்தது இன்னும் 3 விதமாக அடுத்த அத்தியாயத்தில் இந்த அத்தியாயத்தில் இது 3 சத்வ ரஜஸ் தமஸ் பற்றி இவ்வளவு தான் சொல்லியிருக்க. அப்புறமா ஓம்காரத்தை பற்றி சொல்லியிருக்க. 18வது அத்தியாயத்தில் 3 விதமான ஞானம், 3 விதமான புத்தி, 3 விதமான கர்மா, கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அப்படியே ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் அழகாக சொல்லியிருக்க. பட் நம்ம வந்து இப்போதைக்கு சத்வ ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறதுனா என்னன்னு ஒரு ஐடியா கிடச்சின்றதுனால நம்ம நாளைக்கு அந்த 3 குணங்களை பற்றி மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பதஞ்சலி மகர்ஷியினுடைய யோக சாஸ்திரத்துக்குள்ளே திரும்பி 2வது பாதத்துக்கு போகலாம்.